அனைவருக்கும் வணக்கம். இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்னதான் சோதனை? நேற்று அமாவாசையும் அதுவுமாக நமது சி.வி. சண்முகம் மீண்டும் பத்திரிகையாளர்களை கூட்டி தலைமையை மாற்ற வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று புதிய புதிய குழப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார். தோல்வியில் இருந்து மீள முடியாமல் மன உளைச்சலில் தீக்குளித்த தொண்டன் அவனுக்கு இருக்கின்ற அக்கறை கூட ஒரு எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேவையில்லாமல் எம்எல்ஏ பதவியில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் அவர்கள் கட்சியை துண்டாடவே துடித்து கொண்டிருக்கிறார். அவருடன் சேர்ந்து கொண்டு திரு சி. விஜயபாஸ்கர் அவர்களும் ஏதோ ஒரு குளறுபடியான நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றனர் அவரவர் தொகுதிகளில். ஐயா சி.வி. சண்முகம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். தலைமை சரியில்லை, தலைமையை மாற்றணும், தொடர் தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஒரே ஆள் 210 தொகுதிக்கு மேலே வந்து பொதுச் செயலாளர் என்ற முறையில் எல்லாருக்கும் வாக்குகள் சேகரித்தார். மாவட்ட செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, முன்னாள் அமைச்சர்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளருக்கு தானே அவர் வாய்ப்பை வழங்கினார். உங்களுக்கு தெரியாதா? அவரை வெற்றி பெற வைப்பது அவரவர் பகுதிகளில் உள்ள பொறுப்பு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் தான் என்பது தெரியாதா? தங்களது விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்கள் மட்டும் ஜெயித்தீர்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணி மட்டும் ஜெயித்தார்கள். சேலம் மாவட்டத்தில் தனக்கு பொறுப்பில் இருந்த 10 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறச் செய்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்படாமல் தலைமையை குறை சொல்லிக் கொண்டு இன்னும் சுற்றி கொண்டு இருக்கிறீர்களே. நீங்களும் அந்த மகரந்தம் என்று கூறக்கூடிய மரகதம் குமரவேல் போலவே நீங்களும் தாவேகாவில் ஐக்கியமாகிவிட வேண்டியது தானே. உங்களது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு அதை விடுத்து மீண்டும் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி தாருங்கள், செயற்குழுவை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று புது புது குழப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இதனால் கட்சிக்குள் மிகப்பெரிய கொந்தளிப்பும் அவப்பெயரும் தங்கள் மீது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தாங்கள் மறந்துவிட்டீர்கள். ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க? மன்னிப்பு கடிதம் கேட்டு அவர்கிட்ட எழுதி கொடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்க. உங்களது கட்சி பொறுப்பு மெதுவாக வரும், உங்களது செயல்பாட்டை பார்த்து வரும். ஏன் உங்களது பொறுப்பிற்கு உங்களுக்கு கீழ் உள்ள பசுபதி அவர்களை நியமித்த பிறகு அவருக்கு கீழ் நீங்கள் கழகத்தின்பால் செயல்பட மாட்டீர்கள் என்றால் நீங்களும் உங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டே இருக்கலாம். எப்படியாகப்பட்டாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 சம்திங் எம்எல்ஏக்களுடன் தான் நாங்கள் காலத்தை கடத்தப் போகிறோம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சட்டமன்றத்தில் கர்ஜித்த தலைவி, சட்டமன்றத்தில் பதிவாகியுள்ளது. அவர்களது கடைசி பேருரை அதுதான். அதனை நிலைநாட்டுவதற்காகவாவது கட்சியை கரைய விடாமல் கட்டி காத்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தாங்கள் அவதூறு என்ற பெயரில் சேற்றை வாரி இறைக்கிறீர்கள். வேண்டாம், பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது. இத்துடன் நீங்கள் பிரஸ் மீட் கொடுப்பதை நிறுத்திவிட்டு கட்சியினை புதுப்பித்து உங்களது பகுதியிலே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் கழகத்திற்கு வெற்றியை வாங்கி தந்துவிட்டு உங்களது மாவட்ட செயலாளர் பதவியை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருங்கள். அதை விட்டுவிட்டு வெட்டி பந்தா வேஸ்ட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பவரை பண்ணாதீங்க. எப்பயுமே டெஸ்ட்டு நல்லா இருக்காது. அவங்க கட்சிக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். திரு சி. விஜயபாஸ்கர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று நினைவு இருக்கிறதா? 2016ஆம் ஆண்டு தேர்தல் நீங்கள் விராலிமலையில் நின்றீர்கள் என்று நினைவு. புதுக்கோட்டை தொகுதியிலேயே ஒரு மன்னர் வகையராவை சேர்ந்த ஒருவர் இருந்தார். திருமயம் தொகுதியிலே PK வைரமுத்து என்பவர் நிறுத்தப்பட்டிருந்தார். உங்களது ஒரு வெற்றி, நீங்கள் அப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தீர்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கார்த்திக் தொண்டைமான் அவர்களது வெற்றியையும் திருமயம் தொகுதியைச் சேர்ந்த PK வைரமுத்து அவர்களின் வெற்றியையும் தாங்கள் தான் பறித்தீர்கள் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணீர் மல்க செயற்குழுவில் அழுதபடியே கூறினார்.
இருந்தாலும் என் காலம் முடியப் போகிறது. உங்களுக்கு நான் வெற்றியை பெற்று தந்து விட்டேன். எனது ஆட்சியையும் எனது கட்சியையும் காத்து நிற்க வேண்டியது உங்கள் பொறுப்பு விஜயபாஸ்கர். உங்களுக்கே மீண்டும் அந்த அமைச்சர் பதவி என்று கூறி உங்களுக்கு அழுத முகத்துடன் அந்த அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர். அந்த புரட்சி தலைவி சென்றவுடன் இன்றளவும் தன்னால் இயன்றவரை கட்சிக்கு பாதகம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தும் இன்றோடு 2வது முறையாக 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி என்று ஏளனம் செய்கிறீர்களே, அவர் இல்லை என்றால் வேறு யார் இந்த கட்சியை எடுத்து நடத்துவதற்கு? உங்களிடம் என்ன திட்டம் இருக்குது, வியூகம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது? அவன் எங்கெங்கே போய்கிட்டு இருக்கான். அதை விட்டு சும்மா தலைமை மீது குறை சொல்லி கொண்டு இருப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் திரு விஜயபாஸ்கர் மற்றும் CV சண்முகம் அவர்களே. 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் பேரிடர் துறை மற்றும் பேரிடர் நலத்துறை மற்றும் அந்த தாலுகா ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அது போன்ற துறைக்கு அமைச்சராக இருந்த RB உதயகுமார் அண்ணன் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்று நான் கண்கூடாக பார்த்தவன். 2014ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காரைக்குடி நகருக்கு வந்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் போது புரட்சி தலைவி அம்மா சிங்கமென கர்ஜித்து வாக்குகளை சேகரித்தார். மோடியா லேடியா என்று கேட்டு வாக்குகளை சேகரித்தார். அந்த களத்தில் போர்ப்படை தளபதியாக நின்றவர் அண்ணன் RB உதயகுமார். அவருடைய அனுபவம் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு அதில் 100ல் 1 பாகம் கூட இருக்காது என்று என்னால் ஆணித்தனமாக அடித்து கூற முடியும். ஐயா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு துண்டிச்சீட்டும் அறிக்கையும் இல்லாமல் அரசு நிர்வாகத்தினை பற்றி புட்டு வைக்கக்கூடிய அனுபவம் உள்ள முதலமைச்சரை அல்லு சில்லு என்றும் நச என்று பேசிக்கொண்டிருக்கிறது என்று விஜய் வசைபாடி வருகிறார். அதற்கேற்றார் போல் நீங்களும் அவரை உதாசீனப்படுத்தினால் நமது கழகம் காணா போகாது. நீங்கள் தான் உங்களது முகவரியை இழந்து ஒழுங்காக ராஜ்யசபா எம்பியாக இருந்தீர்கள். அப்படியே இருந்திருக்கலாம்ல. எதற்கு எம்எல்ஏவா வந்து போட்டிக்கிட்டீங்க? திரும்ப அந்த ராஜ்யசபா பதவியும் காலி ஆயிருச்சு. டெல்லியில் நமது கட்சியின் அங்கீகாரம் மெதுவாக துடைத்து கொள்ளப்பட்டு இருக்குது உங்களால். இப்போ இந்த மயிலம் தொகுதியில் நின்று நீங்கள் ஒழுங்கான முறையில் நீங்கள் எம்பியாகவே தொடர்ந்திருந்தால் அந்த வாய்ப்பினை வேறொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் பெற்றிருப்பான். அவனாவது வெற்றி பெற்றிருப்பான். உண்டை வீட்டுக்கு 2கம் நினைத்து கொண்டு என்னதான் நினைத்து கொண்டு சுற்றுகிறீர்கள்? பைத்தியம் எதுவும் பிடித்து விட்டதா உங்களுக்கு? இல்லை கேட்கிறேன், பைத்தியம் எதுவும் பிடித்து விட்டதா? CV சண்முகம் அவர்களே, உங்களது முகத்தை தயவு செய்து மீடியா முன்பு காண்பித்து அதிமுக தலைமை மீது குறை சொல்லி விடாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அதை விட்டுவிட்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையை நீங்கள் வர்ணிக்க தேவையில்லை, விமர்சிக்காமல் இருந்து கொள்ளுங்கள். கழகத்தின் அடிமட்டம் முதல் உறுப்பினர் சரிபார்ப்பு முகாம் நடத்தி அடிமட்ட உறுப்பினர் முதல் கழக மேலவை உறுப்பினர் வரை அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு மாத்திரமே உயிருள்ள வரையிலும் புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தலைவரின் உயிரிலும் மேலான கழகத்தினை காக்கக்கூடிய தொண்டர்களுக்கே வாய்ப்புகளை வழங்கும் புதிய இளம் தலைமுறையினருக்கு வழிவிட்டு இந்த உதிர்ந்த ரோமங்கள் எல்லாம் தலைமையை குறை சொல்லும் கோமாளிகள் எல்லாம் சற்று ஓரமாக இருங்கள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் திரு மிதுன் அவர்கள் கையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு வரப்போகிறது என்று கேள்விப்பட்டோம். மிகுந்த வரவேற்புக்குரியது. அவரை போன்ற இளைஞர்கள் வந்தால்தான் இந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும் என்பதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோம். என்னவோ வாரிசு அரசியல் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? வாரிசு என்று ஒன்று இல்லாமல் இருந்ததால் தான் புரட்சி தலைவர் இறந்ததற்கு பிறகு இந்த கழகம் நிற்கதியாய் நின்று மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உயிர் பெற்றது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் வாரிசில்லாததால் என்னென்ன கெதியானோம் என்று மக்களாகிய நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே கட்சியையும்
கட்சியை உயிர்ப்பித்து உருவாக்க புரட்சி தமிழரின் மகனாக கூடியவர் ஏன் ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை மாநில அளவு பொறுப்பை எடுக்கக்கூடாது? ராஜசத்தியன் மட்டும் ராஜன் செல்லாப்பாவின் மகன்தானே, அதற்கு ஏதாவது எதிர்ப்பு குரலா? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதனை குறை சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள்? திரு சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் அவர்களே, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் என்ன போன்ற ஒரு 100 தொண்டை போட்டு உங்களை நாரடிச்சிருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வினாலும் சதி சூழ்ந்த சக்கர வியூகத்தில் வீழ்ந்திட இபிஎஸ் ஐயா ஒன்றும் அபிமன்யு கிடையாது. அவர் சக்கரத்தையே கையில் எடுத்து சுழல விட்டு சூழ்ச்சிக்காரர்களை வீழ்த்தக்கூடிய, சம்காரம் செய்யக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்ற பழனிசாமி அவர்களை வீழ்த்துவது எளிதல்ல. கட்சிக்குள்ளேயே இருந்து பல துரோகங்களை செய்தவர்களுக்கெல்லாம் தோல்வியவே பரிசாக கொடுத்து அவர்களது அரசியல் அத்தியாயத்தையே முடித்து வைத்த எங்களது இபிஎஸ் அவர்கள் தலைமையை என்றும் எதிர்நோக்கும் என்னை போன்றோர்கள் இருக்கின்ற வரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது என்று கூறி இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். தினமும் இது போன்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றிய நகர்வுகள், நிகழ்வுகள், ஆளும் கட்சியின் அட்டூழியங்கள் அனைத்தையும் அதிமுக தொண்டன் எடுத்து கூற எங்களது தலைமை, அதாவது உங்கள் யூடியூப் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற அனைத்து வலைதளங்களிலும் ஆளும் கட்சியின் அட்டூழியங்கள் தொடரும். அதை பற்றி எடுத்துச் சொல்லும் அத்தியாயங்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் வாயிலாக, ஐடி விங் வாயிலாக தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.